أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم போன தடவை பேசியதில் ஏதாவது நீங்கள் புதிய அர்த்தங்கள் விளக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் அர்த்தங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். படிங்கப்பா. போனதும் மூணாவது சூரா ஆலே இம்ரான் 45 சரி ஆயத்து. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு நன்மாராயம் கூறுகிறான். மலக்கள் யார்கிட்ட சொல்றாங்க? மரியமிடம். நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு நன்மாராயம் கூறுகிறான். சரி, மலக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றான் என்று மலக்குகள் கூறினார்கள். அதில் மலக்கள் போட்டிருக்குதா வேற போட்டிருக்குதா? மலக்குகள். சரி, படி. அதன் பெயர் மசி, மரியமின் மகன் ஈசா என்பதாகும். ஒரு மகனை உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். மசீஹ், மரியமுடைய மகன் மசீஹ் என்று அதற்கு பெயர் என்றும் கூறினார்கள். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். அவர் இந்த மாதிரி அழகான நற்குணங்களையும் நல்ல கேரக்டர் உடையவராக இருப்பார் என்று அவருக்கு வரப்போகும் அந்த குழந்தையை பற்றி அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள். 46. மேலும் அவர் தொட்டிலில் இருக்கும் போதும் முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இவ்வாறு தொட்டில் கை குழந்தையா இருக்கும் பொழுதும் பேசுவார், வாலிபத்திலும் வயதான காலத்திலும் மக்களிடம் பேசுவார் என்று வருகின்ற ஈசாவை பற்றி முன்னெச்சரிக்கையாகவே அவர்கள் முழு விவரத்தையும் கொடுத்து விட்டார்கள் மலக்குகள். இன்னும் சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார். 47. மரியம் கூறினார், என் இறைவனே, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? இப்படியாக அவர் கூறினார், என்னை ஒரு மனிதனும் தொடவில்லையே, எப்படி எனக்கு இவ்வாறு ஏற்படும் என்று அவர் கூறினார். அவன் கூறினான், அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவர் கூறினார், அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான். அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான். எப்படி எதை படைக்க வேண்டுமோ, எந்த முறையில் படைக்க வேண்டுமோ அந்த முறையில் அவன் படைக்கின்றான். அதை அறிவில்லாத மக்கள், வழக்கம் போல் பார்த்து கொண்டிருக்கும் கேட்டு கொண்டிருக்கும் மக்கள், இப்படிதான் நடக்க வேண்டும், இது புதிதாக இருக்கின்றதே என்று அவர்களுக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி.
அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான். உடனே அது ஆகிவிடுகிறது. அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் குன் ஆகுக என்றுதான் கூறுகின்றான். குன் ஃபயக்கூன், அது உடனே ஆகிவிடுகின்றது. இதுதான் அவனுடைய படைப்பின் சக்தி. 48. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான். இவ்வாறாக உமக்கு வரப்போகும் அந்த குழந்தை வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்வார். தௌராத்தையும் இஞ்சிலையும் நாம் அவருக்கு கற்றுத் தருவோம். 49. இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு தூதராகவும் நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் உண்மையுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாவின் அனுமதியை கொண்டு பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான உண்மை இருக்கிறது என்று கூறினார். இப்போ அவர் வளர்ந்து மக்களிடம் பயான் செய்யக்கூடிய வரை வந்துவிட்டார் நபி ஈசா அவர்கள். இப்பொழுது அவர் யாருக்காக தூதராக வந்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூசா மட்டும்தான் இஸ்ரேலிய மக்களுக்கு நபியாகவும் தூதராகவும் வந்தார் என்பது கிடையாது. இஸ்ரேலிய மக்களுக்கு நபியாகவும் தூதராகவும் அல்லாஹ் ஈசா நபியையும் அனுப்பியிருக்கின்றார். இது நிறைய தெரியாது. மூசா தான் இஸ்ரேலிய மக்களுக்கு தூதர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஈசாவும் அல்லாஹ் இஸ்ரேலிய மக்களுக்காக தான் தூதராக அனுப்பி வைத்தான். ஈசா நபி இஸ்ரேல் மக்களின் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்லர். அவரையும் இந்த இஸ்ரேலிய மக்களுக்காக அனுப்பி வைத்தார். எழுதுகிறங்க, 2 நபி இஸ்ரேலிய மக்களுக்கு 2 நபி அல்லாஹ் அனுப்பி வைச்சான். ஒன்று மூசா, மற்றொன்று ஈசா. இவர் கூறினார், நான் உண்மையுடன் உங்களிடம் வந்திருக்கின்றேன். களிமண்ணால் ஓர் பறவையின் உருவத்தை செய்து அதில் நான் ஊதுவேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அது உண்மையான பறவையாகிவிடும். உப்ரிவுல் அக்மஹ வல் அப்ரஸ வஹியில் மௌதா பிஇஸ்னில்லாஹ். பிறவி குருடனையும் வெண்குஷ்ட ரோகியையும் சுகப்படுத்துவேன். மரித்தோரையும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உயிர்ப்பிப்பேன். وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لَكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ. நீங்கள் உண்பவற்றையும்
நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரித்து வைத்திருப்பவைகளையும் நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அறிவிப்பேன். நிச்சயமாக மூமின்களுக்கு இதில் ஓர் உண்மை ஆயத்து இருக்கின்றது. நீங்கள் மூமினாக இருந்தால் இந்த ஈசா நபி செய்ததை அனைத்தையும் நீங்களும் செய்யலாம். அனைத்தையும் எதெல்லாம் செய்வேன் என்று இப்பொழுது நபி ஈசா கூறினாரோ, நீங்கள் மூமினாக இருந்தால் நீங்களும் அனைத்தையும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு செய்ய முடியும். அதான் கடைசி வரியில உள்ள ஆயத்தின் அர்த்தம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லகும் இன் குன்தும் மூமினீன். நீங்கள் மூமினா இருந்தால் போதும், உங்களுக்கு ஆயத்துக்கள் இருக்கின்றன, நீங்களும் அதை செய்து முடிக்கலாம். இப்படியாக ஈசாவை முற்றிலும் பின்பற்றி நடந்து வரக்கூடிய மனிதர் ஈசாவை தவிர வேறு யாரும் செய்யவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அதை சரியாக உணர்ந்து கொண்டவர்களாக இல்லை. எனினும் சீடர்கள், ரிப்பியூன்கள், மூமின்கள் இருந்தார்கள். ஈசாவின் பேச்சை கேட்டு அல்லாஹுக்கு முற்று வழிபட்டவர்களாகவும் அல்லாஹுக்கு இபாதத் செய்பவர்களாகவும் இருந்தார்கள் அன்றைய ஈசாவுடைய சீடர்கள். இவ்வாறாக இவ்வளவு பெரிய ஆயத்துக்களை, உண்மைகளை காட்டி, நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் கற்று தந்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்றும் கூறி அவர்கள் கேட்கவில்லை. இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொலை செய்யதான் அவர்கள் தீர்மானித்தார்கள். இப்பொழுது அவர் வேறு இனத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால்தான், எந்த வகையிலையும் அவருக்கு மதிப்போ மரியாதையோ தரவில்லை. ஈசா நபிக்கும் அவருடைய தாயார் மரியம் அவர்களுக்கும் எந்தவித மதிப்பும் மரியாதையும் தரவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பார்கள் என்பதை நீங்கள் அவருடைய தௌராத் வேதத்தை படித்து பார்த்தால் தெரியும். எவ்வளவு கேவலமாக மரியமை அவர்கள் அசிங்கமான வார்த்தையை கொண்டு சித்தரிக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். காரணம், அவர் ஆண் எந்த துணை இல்லாமல் குழந்தையை பெற்றார். அதை வைத்து கொண்டு அசிங்கமான வார்த்தையை அவர்களுக்கு, யாரு, மரியம் அவர்களுக்கு இவ்வாறாக இஸ்ரேலிய மக்கள் இன்று வரை அந்த கெட்ட வார்த்தையை தான் சொல்லி அழைக்கின்றார்கள் மரியமை. பார்த்துக்கணும். நீங்கள் அவங்க ஆசை இருந்தால் தௌராத் வேதத்தை பார்த்து கேட்டுக்கிறீங்க, படிச்சுக்கிறீங்க. இப்போ ஈசா நபி நான் என்னவெல்லாம் செய்வேன் என்று மக்களுக்கு எடுத்து கூறினார். இப்போ நம்ம ஈசாவை பின்பற்றி இருந்தால் நிச்சயமாக அந்த காரியத்தை அனைத்தும் செய்ய முடியும். அதற்காக நாம் இன்னும் வலிமை பெற வேண்டும், ஈமான் வலிமை பெற வேண்டும். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லகும் குன்தும் மூமினீன். அடுத்தது படிங்க. ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, 2 நபி 2 தூதர். யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு. அது புரிஞ்சுக்கிறங்க. கலிங்க 50. எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும், உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும், உங்கள் இறைவனிடமிருந்து உண்மையை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை மெய்ப்பிக்க
சொல்வதற்காக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றான். மேலும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும். ஏற்கனவே சில விஷயங்கள், உணவு விஷயங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தன, அதையும் நீக்கி நீ இதையும் சாப்பிடலாம் என்று உங்களுக்கு சொல்வதற்காகவும் நான் வந்திருக்கின்றேன். உங்கள் இறைவனிடமிருந்து உண்மையை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். ஆகவே உண்மையை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், பயந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். 51 நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். இப்போ நபி ஒழுங்கா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஆவான். இது அவர் வாயால் சொல்லப்பட்ட உண்மையான ஆயத்து. இப்பொழுது நடக்கிற கதை என்ன? இவரை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். இவரை கடவுளாக ஆக்கிவிட்டார். ஈசா கடவுள், கர்த்தர் என்று ஆகியாச்சு. அவரே சொல்றார், ஈசா நபியே சொல்லுகின்றார், உங்களுக்கும் அல்லாஹ் தான் இறைவன், எனக்கும் அல்லாஹ் தான் இறைவன் என்று ஒழுங்கா மக்களுக்கு எடுத்து உபதேசித்து விட்டார் ஈசா நபி. ஆனால் இப்போ நடக்கிறதையோ தலைகீழாக போய்விட்டது, அப்படியே மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுக்கு விரோதமாக இன்று அவர்கள் தங்கள் புத்தகத்தை மாற்றிக் கொண்டார்கள். ஆகவே அவனையே நாபுதுவில் இருங்கள், இதுவே சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்போ ஈசா நபி சொல்றாங்க, இய்யாக நாபுது, அந்த அல்லாஹையே நீங்கள் இபாதத்தில் இருங்கள், இதுவே சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இதேதான் நபி முஹம்மதும் இதே வார்த்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள். 36:61 பக்கத்தில், இது பக்கத்தில் 36:61 எழுதியிருங்க. என்னையே நாபுது செய்யுங்கள், இதுவே சிராத்தல் முஸ்தகீம் என்று 36:61 வருது. அதே விஷயம்தான் நபி ஈசா 2025 வருஷத்துக்கு முந்தைய அதே வார்த்தையை சொல்லுகின்றார். எல்லா நபிமார்களும் அப்படியே தான் சொல்லி வந்தார். சிராத்தல் முஸ்தகீம் அடைய வேண்டுமா, அவனை நாபுதில் முழுமையாக, இபாதத்தில் முழுமையாக இருங்கள் என்றுதான் எல்லா நபிமார்களும் கூறினார்கள். இதோ 2 ஆயத்துக்கு உதாரணத்திற்காக நபி முஹம்மது சொன்னதும் நபி ஈசா சொன்னதையும் இப்பொழுது குர்ஆனிலேயே நீங்கள் பார்த்து விட்டீர்கள். 52 அவர்களில் நிராகரிப்பு இருப்பதை ஈசா உணர்ந்தபோது அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம், திடமாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினர். அவர்களுக்கு சிலர் காஃபிர்தனம் மனது இருந்திருந்தது, சரியாக புரிந்து கொள்ளாமல் அறகுறையாக இந்த ரசூலை அவர்கள் பின்பற்றி கொஞ்சம் மனதுக்குள் கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது இவ்வாறு நபி அவர்கள் மக்களிடம் கேட்டார், எனக்காக உதவி செய்வர்கள் யார் என்று கேட்டார். ஹவாரியூன்னா அந்த இஸ்ரேல் மொழி பாஷை, ஹீப்ரு பாஷையில், நம்ம அரபில் மூமின், அங்கே ஹவாரியூன், ரிப்பியூன், ஹவாரியூன், நம்ம மூமின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்படியாக அவர்கள் பதில் கூறினார்கள் நபி ஈசாவுக்கு. 53 எங்கள் இறைவனே, நீ
வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக. நாங்க நீ அனுப்பிய தூதரை நம்புகிறோம், நீ கொடுத்த கித்தாபையும் நம்புகிறோம். இந்த சத்தியமான வாக்கை எழுதி கொள்வாயாக. நாங்கள் முஸ்லீமாக இருக்கின்றோம். எந்த காலத்திலும் ஈசாவுக்கும் அவர் இறைவனாய் அல்லாஹ்வுக்கும் எந்த உறவும் செய்ய மாட்டோம். இந்த சத்திய வாக்கை எழுதி கொள்ளுங்கள் எங்களுக்காக என்று அந்த ரிப்பியூன்கள் நபி ஈசாவிடம் சொன்னார்கள். 54. ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். ஆனால் சதி செய்தார். ஈசாவை நிராகரிப்பவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள். அல்லாஹ்வும் சதி செய்தார். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நாம் மட்டும் உண்மையான மூமினாக இருந்தால், அல்லாஹ்வின் வாக்குப்படி நடப்பவர்களாக இருந்தால், யார் என்ன சதி திட்டம் தீட்டினாலும் அதைவிட பெரிய சதி செய்யக்கூடிய வல்லவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு தைரியமாக குர்ஆனை எடுத்தவர்கள், யாருக்கும் அஞ்சாமல் உண்மை அவருக்கு தெளிவான பின்னர் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ உண்மையை கண்ட பிறகு இது உண்மைதான், இதன்படிதான் நடப்பேன் என்று முடிவெடுத்து கொண்டார்களோ, எந்த ஒரு சொந்த பந்தத்துக்கும் பயப்படாமல் குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதன்படிதான் நடப்பேன் என்று தன்னை வழியை ஆக்கி கொண்டார்களோ, அவர்களுக்கு குடும்பத்தில் விரோதிகள் வந்தாலும் வெளியில் விரோதிகள் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. இவர்களை பற்றி அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு உண்மை தெளிவாக்கப்பட்டு விட்டது. அதன்படி நடப்பதற்கு நீங்கள் முழு விதத்தை வேகமாக செல்லுங்கள். எவர்களை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஊருக்கு பயந்துக்கிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு, ஊருக்கு பயந்துக்கிட்டு, உலகத்துக்கு பயந்துக்கிட்டு, உங்கள் குடும்பத்தினருக்கு மனைவிக்கு பயந்துக்கிட்டு, மனைவி கணவனுக்கு பயந்து கொண்டுலாம் இருக்கிறதுக்காக இந்த குர்ஆன் வரவில்லை. இதுக்காக அல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த குர்ஆனை ஓதி என்ன சொல்லுகின்றது என்ற உண்மையை அறிந்த பின்னர், அது உண்மைதான் என்று நீங்கள் விளங்கிய பின்னர் அதனை தைரியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து செல்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இனி பயப்படக்கூடாது, யாருக்கும் அஞ்சக்கூடாது. நான் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சொல்லுகின்றேன். சில கணவன்மார்கள் உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கின்றார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு விரோதியாக பேசுகின்றார்கள். மகா தப்பான காரியம். ஒன்று, ஒழுங்காக ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிவிட்டு உங்கள் கணவன்மார்கள் செய்வது சரியா தவறா என்பதை பார்த்த பின்னர் வாயை திறந்து பேசுங்கள். ஊர் உலகத்தை பார்த்து இப்படி செய்து நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்காதீங்க. மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு வீட்டு கணவன்மார் மனைவிமார்கள் சொல்லுகின்றேன். அதே போல் மனைவிமார் உண்மையை தெரிந்த பின்னர் கணவன்மார்கள் தான் மனைவி போற போக்கு சரியில்லைன்னு எண்ணி விடாதீர்கள். நீங்களும் குர்ஆனை ஓதி பாருங்கள். ஒழுங்காக மனைவி செல்கின்றாளா இல்லையா என்பதை பார்த்த பின்னர் ஒழுங்காக அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஊர் உலகம் இப்படி செய்யுது, நீயா புதுசா மாத்திட்டு, இப்போ நேற்று வரை இப்படிதான் இருந்த, இன்னைக்கா புதுசா செய்ய கேட்காதீங்க. புதுசா இப்பதான் பார்த்தார், குர்ஆனை பார்த்தார், உண்மையை அறிந்து கொண்டார். அந்த மனிதர் கணவர் அறிந்து கொண்டார்.
மனைவி அறிந்து கொண்டார். ஆகவே இருவரும் எப்பொழுதுமே சேர்ந்து இந்த குர்ஆனை ஓதி ஒழுங்கான முறையில் நீங்கள் வர வேண்டுமே தவிர, தான் போகிற போக்கு தப்பான போக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் கணவன் திருத்துறதுக்கு எந்த தைரியம் கிடையாது. அதே மாதிரி உண்மையின் பக்கம் போகும் மனைவியை நீங்கள் தப்பானவை போல சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறங்க. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய வழிமுறையாகும். இல்லையில் அப்படி போனால் அல்லாஹ்வே சொல்லுகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். அவர் சதி செய்தால் மனைவிக்கு எதிராக கணவன் சதி செய்தால், கணவனுக்கு எதிராக மனைவி சதி செய்தால் நான் அதைவிட பெரிய சதி செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சதி என்றால் எந்த கெடுதல் பண்ணால் இஸ்லாத்துக்கு விரோதமாக, மூமின்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தை நீ செய்தாலும் பேசினாலும் அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். ஜாக்கிரதை, எச்சரிக்காது கொள்கிறான். அப்படி மீறினால் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களிடையே, உங்கள் குடும்பத்தினிடையே, உங்கள் மனைவிமார்களிடையே விரோதிகள் உங்களுக்கு இருக்கின்றார்கள், எச்சரிக்கையாக ஜாக்கிரதை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். உங்கள் குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறி முடித்து விட்டான். விரோதிகள் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்றார்கள். மனைவிமார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். 64 14 எடுங்க, 64 14 எடுங்க. எல்லாம் எடுத்துக்கிறங்க. 64:14. ஆகவே பெண்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குர்ஆனை ஒருவர் பின்பற்றினால் உடனே பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு தப்பான வழி உங்கள் கணவர் போகவில்லை, உங்கள் பிள்ளைகள் போகவில்லை. நீங்களாக ஏதோ கற்பனை செய்து கொண்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறா, எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஊர் உழவு செய்யுது, அந்த பேச்சே வரக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றுதான் நீங்கள் மனைவிமார்களாக இருக்க வேண்டும். அதே போல் கணவன்மார்களும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நான் ஒழுங்கான வழி போகிறோமா இல்லையா தான் பார்க்கறத தவிர ஊர் உலகம் என்ன சொல்லுது, சொந்த பந்தம் என்ன சொல்லுதுன்னு போனீங்கன்னா நீங்கள் ஷைத்தான் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 64:14 ஒழுங்கா எல்லாம் படிங்க, எழுதி கொள்ளுங்க. நம்பிக்கை சொல்லுங்க. அந்த பிரசங்க வாக்கியமானு சொல்லுங்க சார். 54 வாக்கியத்தையா ஈசா நிராகரித்தோர் அவரை கொலை செய்யன்னு சொல்லி அது பிரசட்டுக்கு தான் வந்திருக்கு. அது நேரடியாக வரையில அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். அதை படிக்குமா? அதை 54 திட்டமிட்டு சதி செய்தார்கள், அல்லாஹ்வும் சதி செய்தான். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக சிறந்தவன் ஆவான். அவ்வளவுதானே, வேற இருக்குதா? அவ்வளவுதான் காக்கா. என்ன புரியுது சிராஜ் உனக்கு? அது பிராக்கெட்ல இருந்தது படிச்சா அது சொல்றாங்க, ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அந்த ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல, அது மட்டும் பிராக்கெட்ல இருக்கு. சரி சரி சரி. உண்மையிலேயே அவர் கொலை செய்ய தான் சதி பண்ணாங்க. அதை அடிச்சிருக்க தேவை இருந்தாலும் உண்மை விஷயம் அதான். அவர் கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, கொலை பண்ண வந்தாங்க. கொலை பண்ண ஒருத்தனை ஈசா மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான், அவனை கொலை பண்ணாங்க. ஈசாவை அப்படியே எல்லாம் லிஃப்ட் பண்ணிக்கிட்டு உயர்த்தி கொண்டாத்தோடு ஈசா கதை முடிந்தது. சரியா சிராஜ்? அதாவது விஷயம் உண்மை தெளிவே எடுத்துன்னு வருது, ஆனால் கொலை செய்ய முடிப்பட்டாங்க. 4வது சூறாவில் வருது, எல்லாம் திட்டமிட்டார்கள். வந்தவனையே ஒருத்தனை ஈசா மாதிரி உருவமாக்கிட்டான் ஆண்டவன்.
அவரை உயர்த்திக்கிட்டான். கண்ணு மனுஷன் அல்லாஹ் தன்னிடம் உயர்த்தி கொண்டான். இந்த ஆளை எந்த மனுஷனை அல்லாஹ் ஈசா மாதிரி உருவத்தில் ஆக்கினானோ அவனை கொலை செய்தார். இதான் நடந்த விஷயம். அதனால அன்னைக்கு போட்டிருக்கதா இன்னைக்கு பிராக்கெட் போட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லை, விஷயம் தெரிஞ்சு போச்சு, உண்மைதான். சரி செய்து கொலை பண்ண எல்லாம் இது அடிச்சு இதை போட இல்லாத அடிச்சுங்க இல்லை இருந்தால் 4வது சூறாவில் பார்க்கலாம் இருக்குன்னு பார்க்குறாங்க 4வது சூறாவில். சரி, இப்போ 64:14 ஜாக்கி இழந்துக்கிறீங்க. எல்லாம் ஆண்களும் ஜாக்கி இழந்துக்கிறங்க, பெண்களும் ஜாக்கி இழந்துக்கிறங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குரானையே தொடாத கூட்டத்தினராக நாம் அனைவரும் இப்பொழுது இருக்கின்றோம். அப்படி குரானை தொடாத கூட்டமாக ஆண்களும் பெண்களும் நாம் இருந்து கொண்டு தற்செயல அல்லாஹ் உங்களுக்கு சில ஆண்களுக்கு குரானை காட்டி தெரிந்து கொள்ளுமாறு ஆக்கியிருக்கின்றான். சில பெண்களுக்கு குரானை காட்டி உண்மை விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கம்மா என்று உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக்கியிருக்கின்றான். ஆகவே பெண்கள் செய்யும் காரியத்தை பற்றி நீங்கள் தவறாக நினைத்திட வேண்டாம், ஓதி பாருங்கள். செய்வது சரிதானா, தன் மனைவி செய்வது சரிதானா என்பதை குரானை ஓதி பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் கணவன்மார்கள் செய்வது சரிதானா என்பதை மனைவிமார்கள் குரானை ஓதி தெரிந்து கொள்ளுங்கள். அநியாயமா குடும்பத்தில் நீங்கள் கணவன்மார்கள் விரோதியாகி விடாதீர்கள். இருவருமே சேர்ந்துதான் இந்த குரானை ஓதி அதன்படி நடக்க வேண்டும். படிங்க 64:14 படி. நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர். எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதையும் மன்னித்து அவற்றை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டும் இருப்பீர்களாயின் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். பாத்தீங்களா, படைச்சவன் இந்த ஆணையும் பெண்ணையும் படைத்தவன். அவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த பிள்ளைகளை படைத்தவனும் உங்களுக்கு இவ்வாறு அறிவுரை, எச்சரிக்கையான அறிவுரையை செய்கின்றான். இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், அவசரப்பட்டு கணவன்மார்களை குறை கூறிவிடாதீர்கள். ஜாக்கிரதை, எச்சரிக்கை அறிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் சரி, நீங்களும் ஜாக்கிரதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்ன ஒரு மூமினான ஆள் குரானை ஓதி அதன்படி நேற்று செய்த தவறுகளிலிருந்து விலகி குரான் சொல்லியபடி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவரை நீங்கள் தவறாக பேசினால், ஊர் உலகத்துக்கு பயந்து ஊர் என்ன சொல்கிறது அதிகமா நீங்க அடங்க என்று சொன்னால் ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க, பேசாதீங்க என்று மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். அப்படியும் மீறி அவர்கள் நீங்கள் குர்ஆன் படி நடப்பதை கண்டு அவர்கள் மீறி உங்களுக்கு விரோதமாகவும் உங்களை தவறாகவும் அவர் பேசினால், நீங்கள் கணவன்மார்களே அவர்களை மன்னித்து புறக்கணித்து ஒதுங்கி விடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். குர்ஆன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு எந்த விஷயத்தை உங்களுக்கு அருள் செய்திருக்கின்றானோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் நான் 10-15 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா வீட்லையும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணும்னு ஆசைப்பட்டு 10-15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அது தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அல்லாஹ் வழியில் ஒருவர் குடும்பத்தில் ஒருவர் சென்றால் உடனே சரி பாருங்கள், கேளுங்கள். ஏன்னா நீ குர்ஆன் ஓதாத கூட்டம், குர்ஆன் ஓதாத கூட்டம் குர்ஆனை கண்டுபிடித்து விட்டால், விஷயத்தை தெரிந்து கொண்டால், தன்னுடைய நிலைமையை நல்ல வழி மாற்றிக்கொண்டால்
உடனே நீங்கள் ஊர் போகுதை நீங்கள் போல கேட்டுறாதீங்க. நீங்கள் குரான் ஓதுங்க, உன் கணவன்மார் கேளுங்க, என்ன சொல்றான்னு கேளுங்க. அநியாயமா நரகத்துக்கு சென்று விடாதீர்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கையுடன் சொல்லுகின்றான். நிறைய வீட்டில் பார்த்து விட்டேன், தாயும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, கணவன் மட்டும்தான் இன்னைக்கு குர்ஆன் நடந்து கொண்டிருக்கின்றார். அவரும் என்ன இந்த மாதிரி சொல்லுத வீட்டில் சொல்லி பயந்து அறகுறை நிற்கிறார். வேண்டாம், அறகுறை வேண்டாம், முழுமையாக நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்து விடுங்கள். யாருக்கும் பயப்பட வேண்டாம், எவருக்கும் தீங்கு செய்திட வேண்டாம். அவர் செய்வதை மன்னித்து நீங்கள் உங்கள் வழி தான் உண்டு, தான் குர்ஆன் உண்டு என்று செல்லுங்கள். அதே போல் மனைவிமார்களும் இப்படி இருந்தால் அந்த குடும்பம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய குடும்பம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மன்னித்துடுங்கள். உன் குடும்பத்துக்குள்ளேயே விரோதிகள் இருக்கிறார், அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய வாக்கு இது, இருக்கின்றார்கள். உன் குடும்ப பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு சரியா குர்ஆன் ஓதி காட்டப்படவில்லை, அவர்களும் ஓதவில்லை. அவர்களும் இந்த குர்ஆன் விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்து இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் அஞ்ச வேண்டாம், யாருக்கும் தீங்கு செய்துவிட வேண்டாம். உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் கண்ணால் பார்த்து உண்மையை தெரிந்து கொண்டீர்கள், அதன்படி நடந்து அல்லாஹ்வுடைய பாக்கியத்தையும் ரஹமத்தையும் அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள், அதுவே சிறந்த வழி என்று அல்லாஹ் கூறுகின்றார். அடுத்தது 4:15. மூணாவது சூரா 55வது ஆயத்து. 64ல 15 படிக்கணுமா? உங்கள் பொருள்களும் உங்கள் மக்களும் சோதனைதான், ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான கூலி இருக்கிறது. போதுமா? இது போதாக்குறைக்கு உங்க மனைவியே விரோதிகள், உங்க பிள்ளைகளும் விரோதிகள் உண்மையான மூமினுக்கு. அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், உண்மையான மூமினான பெண்களுக்கு கணவன்மார்கள் மாறு செய்தால், தவறு செய்தால், திட்டினால், தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினால், குர்ஆனை ஓதாமல் தன் மனைவியை வசியம் செய்தால் அது மிக தவறான காரியம். அதை புரிந்து கொள்ளுங்கள். யாரும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. அந்த ஆணோ பெண்ணோ அந்த குர்ஆன் படி நடப்பதற்கு முயற்சி செய்தால், குர்ஆன் படி நடந்தால், நீங்கள் யாரும் எந்த காலத்திலும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ குறை சொல்வது கூடாது. இரண்டு பேரும் இஸ்லாத்தின் வழியில் வேகமாக செல்ல வேண்டுமே தவிர, நீங்கள் ரோட்டில் தெருவில் சொந்தக்க பந்துங்க என்ன செய்யணும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துட்டான், அதான் பார்க்கணும், அதுதான் செய்யணும். எவனையும் வீட்டை செய்யக்கூடாது. இந்த மாதிரி காரிய குர்ஆனை ஓதாத கூட்டம் வீட்டுக்கு வந்தால் வீட்டை சேர்க்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணு தான் சரி. இப்படி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் உதவியையும் பாதுகாப்பையும் அடையலாம். இல்லாவிட்டால் அல்லாஹ் ஒரு காலம் கண்டு கொள்ள மாட்டான். நீ படிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, எக்கேடா கெட்டு போய் விட்டு விடுகிறான். எல்லா வீட்டிலையும் இன்னைக்கு பிள்ளைகள் ஒன்று தொடர்றது கிடையாது, மனைவிமார்கள் கண்டுக்கிறதே கிடையாது. ஒன்று ரெண்டு மனைவிமார்கள் கண்டுக்கிட்டாலும் கணவன்மார்கள் கண்டுக்கிறது கிடையாது. தவறான போக்கு. உண்மையை பார்த்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் ஒழுங்கான முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள், அதன்படி நடங்கள். இப்பொழுது பொருள்கள், நீங்கள் சேகரித்த பொருள்கள் அனைத்து உங்களுக்கு எந்த உதவியும் தராது, அழியக்கூடியது என்று 64:15 படிச்சிங்க.
இதுதான் 64:15னா 9:24 எழுதி பக்கத்தில் இருக்க 9:24 இந்த 64:15 பக்கத்தை எழுதிக்கிறேங்க. இஸ்லாத்தில் நுழைவதோ இந்த குரானை பின்பற்றி நடப்பது சாதாரண காரியம் கிடையாது. உங்க வீட்டுக்குள்ளே விரோதிகள் உருவாகி அது உலகம் பூரா பரவி நிற்கும். இதற்கு தயாரா நீங்கள்? என்ன இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக உண்மையை தெரிந்து கொண்டேன், நேற்று வரை தவறான போக்கில் போய் கொண்டிருந்தேன், இனி அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் குரானுக்கும் எனக்கும் அல்லாஹுக்கும் எனக்கும் ரசூலுக்கும் தான் சம்பந்தம் என்று எந்த ஆணோ பெண்ணோ முடிவு செய்துவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் பூர்ண பாதுகாப்பையும் உதவியையும் அளிக்கின்றான். பாருங்க 3வது சொல்லுவாங்க. சூரா 55வது ஆயத்து. ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன். இப்போ அல்லாஹ் ஈசாவை சொல்றான், உம்மை நான் கைப்பற்றுவேன், என் அளவில் நான் உம்மை உயர்த்தி கொள்வேன். இப்பொழுது இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஈசாவே, நீர் மரணம் அடைவீர், பின்னர் நான் உம்மை எடுத்துக்கொள்வேன், கைப்பற்றிக் கொள்வேன், உயர்த்தி கொள்வேன். அப்படி பேச்சு வரல. ஏதோ விஷயம் நடக்க போகுது, அதை அல்லாஹ் சொல்லுகின்றான். போற போக்கு சரியில்லை. மூசாவை விரட்டி அடித்து மூசாவை ஊரை விட்டு ஓடி போய் விட்டு 10 வருஷம் இருந்து வந்தாங்க, பயந்து போய் அந்த அளவு கொலை பண்ணிட்டாங்க. யார? மூசா நபிய ஃபிரௌன் கூட்டம். அப்புறம் முகமது நபியை கொலை செய்ய வந்தாங்க. முகமது நபியை ஊரை விட்டு மக்கா விட்டு பக்கத்தூர் ஓடி போயிட்டாரு. அதற்கு முன்னாடி ஈசாவுக்கும் இதே மாதிரி விஷயம் ஆகிவிட்டது. இது ஒரு சிக்கலான பிரச்சனை. இதில் நீங்கள் ஊரை விட்டு ஓட முடியாது, தப்பித்து போக முடியாது. எப்படி மூசாவை போலவும் முகம்மது போலவும் ஓட முடியாது. நான் உண்மை உயர்த்தி கொள்வேன். அது உயர்த்தி கொள்வேன் தான் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்துச்சு, எப்படி கொலை வந்தாங்க, எப்படி அதை காப்பாற்றினா, எப்படி உயர்த்தி கொண்டான் என்ற விஷயம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. படி. நிராகரித்து கொண்டிருப்போருடைய உம்மை தூய்மைப்படுத்துவேன், மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். ஈசா நபிக்கு அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான், உம்மை பின்பற்றுவோரை கியாமத்து நாள் வரையும் நாம் மேலாக்கி வைப்போம். அப்படி ஈசாவை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. ஏனென்றால் ஈசாவையும் கடவுளாக்கி விட்டார்கள். 3 ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் என்று அவர் கூறினார். ஆனால் இவர்கள் 3 என்று சொல்லிவிட்டார்கள். பிதா, அம்மா, மகன் என்று கூறிவிட்டார்கள். 3 என்று கூறிவிட்டார்கள். அல்லாஹ்வால் பொறுக்க முடியாத மகத்தான பாவமான காரியத்தை அவர் செய்து என்று கிறிஸ்டியன் என்று மாற்றிக்கொண்டு இன்னைக்கு போக்கு அப்படியே ஈசாவுக்கும் அவர் கொண்டு வந்த வேதத்துக்கும் இன்ஜீல் வேதத்துக்கும் விரோதிகளாக ஆகிவிட்டார்கள். அவர்களும் மூசாவுக்கும் அவர் கொண்டு வந்த கிதாப் தௌராத்துக்கும் விரோதிகளாக ஆகிவிட்டார்கள். அதே போல் இவர்களும் இந்த மற்ற மக்கள் குரான் கொண்டு வந்ததுக்கு குரானுக்கு விரோதமாகவும் தன் போக்கை மாற்றிக்கொண்டார். ஆகவே மனிதர்கள் அனைவரும் இந்த 3 கித்தாபுக்கும் முழுமையான விரோதிகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் இங்கிருக்கும் ஆண்களும் பெண்களும் இந்த குரானை எடுத்துக்கொண்டு இதன்படி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டீர்களே, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும்
கியாமத்து நாள் வரையும் உங்கள் அல்லாஹ் எந்த ஸ்தானத்தை உயர்த்தி வைப்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். 56. எனவே நிராகரிப்போரை இவ்வுலகத்திலும் மறுமையிலும் கடினமான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன். நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடுமையான வேதனையை கொண்டு நான் வேதனை செய்வேன். கடுமையான வேதனை எப்படி இருக்கும் என்று யாரும் இதுவரை அறிந்ததில்லை, உணர்ந்தது கிடையாது. போய் நரகத்தை விழுந்தால்தான் தெரியும் வேதனை எப்படிப்பட்டது என்று. அதுவரையும் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா வேதனை அடையில்லாமல், எந்த கஷ்டத்தையும் அடையலையாமல் அவனுக்கு எப்படி வேதனை தெரியும். ஆனால் பயப்படாமல் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். 57. ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய நற்கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். அப்போ அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நற்செயல்கள் என்றால் என்ன? இந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பதுதான் நற்செயல்கள். அவ்வளோதான். சுலபமாக எடுத்துக்கிறங்க. இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட காரியங்களை எந்த குறையில்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யுங்கள். இதுதான் நற்செயல்கள் ஆகும். 58. நாம் உன் மீது ஓதி காட்டிய ஆயத்துக்கள் அனைத்தும் ஞானம் நிரம்பிய ஜிக்ர் ஆகும். இப்போ அல்லாஹ் சொல்றான், நாம் உன் மீது ஓதி காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்த ஜிக்ர் ஆகும். ஸாலிக நத்லு அலைக மினல் ஆயாத் வ ஸிக்ரில் ஹகீம். ஓதி காட்டக்கூடிய ஆயத்து ஒவ்வொன்றும் ஞானம் நிறைந்த ஜிக்ர் ஆகும். வல் குர்ஆனில் ஹகீம், இது ஞானம் நிறைந்த குர்ஆன் ஆகும். 36:2 படி இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்த ஜிக்ர் ஆகும். 38:1 படி ஞானம் ஹகீம் என்ற வார்த்தை, ஜிக்ர் என்ற வார்த்தை, இவ்விரண்டும் பதில் சொல்ல முடியாது, எழுதியும் காட்ட முடியாது, வாயாலும் விளக்கம் சொல்ல முடியாது. உங்கள் இதயத்தால் உணர்ந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் ஆகும். எதையும் நீங்கள் செயல்படுத்தி காட்ட முடியாது. உங்கள் கண்களாலேயோ உங்கள் தலைகளாலேயோ உங்கள் பாடி ஆக்ஷனமோ கைகள் ஆக்ஷனோ எதுவுமே கிடையாது. இந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பவர்களுக்கு இந்த விஷயத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இந்த குர்ஆனை எப்படி பின்பற்றுவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தையும் யாருக்கும் காட்ட முடியாது, சொல்லியும் காட்ட முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதயத்தால் தான் செய்து முடிக்க வேண்டும். அதை பூர்ணமாக உங்களுடைய இறைவன் பார்த்து கொள்வான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். அந்த ஒரு வார்த்தையை எந்த மனிதன் ஆணோ பெண்ணோ ஒழுங்காக புரிந்து கொண்டால் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இஸ்லாம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கின்றது, எவராலும் எந்த காலத்திலும் கண்டு கொள்ள முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நீ என்ன செய்கின்றீர்கள் என்று யாருக்கும் தெரியாது, தெரியவும் முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது, அல்லாஹ்வை தவிர.
இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். அதை நீங்க சிந்திச்சு உணர்ந்திருந்தால் உங்களுடைய இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கும் முறையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய முறையும் வேகமாக மாறி இருக்கும். நீங்கள் இருக்கும் இடமே யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று எவராலும் யூகிக்க முடியாது, அனுமானிக்க முடியாது. அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் இஸ்லாம் என்ற வாழ்க்கை. இருப்பினும் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு எக்காலத்திலும் பதிலோ விளக்கமோ அளிக்க முடியாது. இப்பொழுது அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகின்றேன். அதிலே அடங்கிவிட்டது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உடைய இஸ்லாமிய வாழ்க்கை. இஸ்லாமிய வாழ்க்கை எடுத்துக்கொள்ள 2:177 2 நம்பர் 2 சாப்டர் 2 177 அதில் முதல் வரி போது அது ஒழுங்கா புரிந்து கொண்டவன் குர்ஆனை ஒழுங்காக ஓதிக்கொண்டிருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்வான். 2 என்ன சத்தமா 177 177 முதல் வரியை படியுங்கள். புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. புண்ணியம் இந்த வார்த்தையை எப்படி எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லோரும் பேசியிருப்பீங்க. புண்ணியம் மகத்தான ஹையஸ்ட் ஆர்வத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் புண்ணியம். இந்த புண்ணியத்தை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்கள் முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் கிடையாது. இந்த ஒரு வார்த்தை ஆயத்தை எவன் ஒருத்த ஒழுங்கா புரிந்து கொண்டானோ அவனுக்கு தெரியும் இஸ்லாம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, மனிதன் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வான். இந்த ஒரே காரணத்திற்காக தான் உங்களை ஆண்டவன் படைத்தான். நான் ஏதாவது என்னுடைய விஷயத்தை ஒன்னா அறிந்து கொள்ள முடியுமா? மனிதனே, நான் செய்யும் செயல்களை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயா? நான் படைக்கப்பட்ட பொருளை நீ பார்க்கின்றாய், அனுபவிக்கின்றாய், உபயோகப்படுத்துகின்றாய், சந்தோஷம் இருக்கின்றாய். நான் எவ்வாறு உருவாக்குகின்றேன் என்பதை நீ கண்ணால் பார்த்திருக்கின்றாயா? நான் செய்யும் பொழுது, வானத்தை உண்டாக்கும் பொழுது, ஒரு படைப்பை படைக்கும் பொழுது நீ கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றாயா? என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்போ அல்லாஹ் கேட்கிறான், இந்த மாதிரி நீங்க குர்ஆனை ஓதும் முறையை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் புது புது விதத்தில் புது புது முறையில் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கேட்ட கேள்வி, ஆண்டவன் அல்லாஹ் படைக்கும் பொழுது நீ பார்த்திருக்கின்றாயா? படைத்த பின்னர், முழுமை அடைந்த பின்னர் அதை நீ பார்க்கின்றாய். ஏன் தான் செய்யும் பொழுது அவன் உங்களுக்கு காட்டவில்லை? அப்படி படைத்த படைப்பை நீங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும்.
நான் எவ்வாறு வானங்களை உருவாக்கினேன், பூமியை உருவாக்கினேன் என்பதை நீங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும். அதை பார்த்த பின்னர் தான் இவன்தான் படைப்பாளன், இவன்தான் உண்மையான இறை அல்லாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து விட்டால் நீங்க ஒரு காலம் மாற மாட்டீர்கள், அல்லாஹ்வை முற்றிலும் நம்பியவர்களாக இருப்பீர்கள். இப்போ உங்க முகத்தை கிழக்கு பக்கம் திருப்பதினாலேயோ மேற்கு பக்கம் திருப்புவதனாலேயோ எந்த புண்ணியமும் எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் குர்ஆனை ஓதவில்லை என்று முழுமையான ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது. உங்கள் உடல் அசைவை கொண்டு நான் இஸ்லாத் இருக்கிறேன் எவனாவது காட்டினால் இதில் எதுவெல்லாம் அடங்கும் தெரியுமா? நீங்க வேஷம் போடுறீங்களே, இந்த வேஷமே கிடையாது. அது ஆரம்பத்தில் சொன்ன, நீங்க யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது சொல்லுங்கள், அப்ப இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அனைத்து நற்செயல்களை எப்படி செய்வது? இப்பொழுது புரிந்திருக்குமே. எந்த விஷயத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது என்ற விஷயம் சரிதான் என்று பற்றிருக்குமே. அர்த்தம் சொல்ல முடியாததை நீ உன் இதயத்தால் அல்லாஹ்வின் உதவி கொண்டு செய்து முடித்து கொண்டிருக்கின்றாய், அறிந்து கொண்டிருக்கின்றாய். ஞானத்தையும் ஜிக்ரையும் ஃபுர்கானையும் சிந்தனை செய்வதையும் தஸ்பீர் செய்வதையும் சுஜூத் செய்வதையும் ருக்கு செய்வதையும் அனைத்தையும் உன் இதயத்தால் நீ செய்து கொண்டிருக்கின்றாய், அல்லாஹ் உனக்கு கற்று தந்த பிரகாரம். நீ என்னைக்கு கிழக்கிலோ மேற்கிலோ உடம்பு ஆக்ஷன் பாடி ஆக்ஷன் காட்ட ஆரம்பித்து விட்டாயோ, என்னைக்கே இந்த மாதிரி ட்ரெஸ், இந்த கலர் ட்ரெஸ், தாடி மீச தொப்பி அதெல்லாம் பண்ண ஆரம்பித்து விட்டாயோ, முற்றிலும் ஷிர்கில் காஃபிர்தனத்தில் இருக்கின்றாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வேஷம் யார் போடுவாங்க? விஷயம் தெரியாதவன், அறிவில்லாதவன் வேஷம் போட்டுதான் ஆக வேண்டும், தன்னை மக்களை ஏமாற்றுவதற்காக. அறிவுள்ளவனுக்கு வேஷம் தேவை கிடையாது, அவனுக்கு அறிவு இருக்குது, ஏமாற்ற தேவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறது முதல்ல. நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குர்ஆனை ஓதி புரிந்து கொண்டு அதன் நடப்பதற்கு சாதாரண விஷயம் கிடையாது. நீ மகத்தான பாடுபட வேண்டும். இந்த முதல் வரியிலேயே நீங்க உங்க வாழ்க்கை அடங்கி விட்டது. கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் புண்ணியம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அதுக்காக கழுத்தை திருப்ப அப்படியே உட்கார்ந்து அர்த்தமா தப்பான அர்த்தத்தை கொண்டு வந்துட வேண்டாம். நீங்க செய்யும் ஒவ்வொன்றும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், மற்ற யார் அறிய முடியாது என்ற அர்த்தம். அவன் சொன்ன கட்டளை அனைத்தையும் நீங்க பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் உதவி கொண்டு உங்கள் இதயத்தால். இப்படியாக இந்த குர்ஆன் போய் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய போக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது பாருங்கள். இனி குர்ஆனை ஓதும் முறை மாற்ற வேண்டும். குர்ஆன் ஓதும் முறையை அழகான முறை புண்ணியமாக்க வேண்டும். குர்ஆனை ஓதும் முறையில் எப்படி புண்ணியமாக்குறது? இதற்காக தான் தூய்மை அவசியம். தூய்மை அவசியம், பரிசுத்தன்மை அவசியம். இப்போ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். எந்த விதமான செயலும் உடல் அசைவலும் கிடையாது. இஸ்லாம் உன் பாடி உடல் வேறு, உன் இருதயம் வேறு.
நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. என்ன செய்யணும், இதுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. சிந்தியுங்கள், ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதுங்கள். இந்த ஆயத்தின் பிரகாரம் பாடி, ஹெட், கைகள் அசைவு இல்லாமல் எப்படி இதை நிறைவேற்றுவது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை நீங்கள் உண்மைப்படுத்துவதற்கு தலையும் கையையும் காலை அசைக்கணுமா? எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அகிலங்களின் இறைவன் என்று இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மைப்படுத்த வேண்டும். இதை உண்மைப்படுத்துவதற்கு கையை காலை தசையில் அலையணுமா கேட்கிறேன். இப்படியாக ஓதுங்கள். இருந்த இடம் உங்களுக்கே தெரியக்கூடாது. உங்களை படைத்த இறைவன் உங்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்றான். நான் உங்களுக்கு சற்று முன் சொன்னேன், அவன் படைத்த படைப்பை கண்ணால் பார்த்து நீங்கள் உறுதி அடைய வேண்டும் என்று சொன்னேன். அப்படி அல்லாஹ்வுடைய படைப்பை கண்ணால் பார்த்தவர் யார் என்றும் உங்களுக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்பே சொல்லியிருந்தேன். நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கும் அல்லது மறைந்து போயிருக்கும். அது யார் தெரியுமா? எந்த ஆயத்து? என்ன? இப்ராஹிம் நபி காக்கா. சரி, நீங்க பதில் சொல்லுங்க. தப்பு என்று சொல்லவில்லை. ஒரு பதிலை நீங்கள் மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதற்கு ஆதாரமாக ஆயத்தையும் நீங்கள் காட்டினால் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் வானங்கள் பூமி படைப்பை பார்த்தார்கள். எப்படி படைக்கப்பட்டிருக்கு என்பதை பார்த்தார்கள். இது ஏதாவது இப்ராஹிம் நபி நேற்று பிறந்தவர். பூமி வானங்கள் என்னைக்கோ படைக்கப்பட்டது. மனித குலம் நேற்று தோன்றியது. அதற்கு முன் ஜின்கள் கூட்டத்தினர், அதற்கு முன் மீகாயில், மலக்குகள், ஜிப்ரேல் தோன்றியவர்கள். அதற்கு முன்னர் வானங்கள் பூமியும் படைக்கப்பட்டது. 21வது சூறாவில் நம்பரா தெரியுமா உங்களுக்கு? 21வது சூறாவில் 56 எடுங்க. நிறைய ஓத வேண்டியிருக்குப்பா, நிறைய ஓத வேண்டியிருக்கு. நேரம் போதாது, வாழ்க்கை போதாது. அந்த வாழ்க்கை போதாது என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்காக, மனிதர்களுக்காக இரவை, முழு இரவையும் உங்களுக்கு அளித்திருக்கின்றான். அந்த இரவு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது வேண்டிய நாட்கள் உங்களுக்கு காலம் கிடைக்கும் குர்ஆனை ஓதுவதற்கு. ஆகவே உங்களுக்கு கொடுத்த வாழ்நாள் போதும் இந்த குர்ஆனை ஒழுங்காக புரிந்து செயல்படுவதற்கு. இப்ப 21வது சூறாவில் 56 54 படிங்க. எல்லா இடத்துக்குப்பா, எல்லாம் முக்கியமான விஷயம். கோட்டை விட்டுறாதீங்க, சும்மா கதை கேட்குற மாதிரி உட்காந்து கேட்டுருக்காதீங்க. அவ்வளவு நீங்க செயல்படுத்தி காட்டக்கூடிய விஷயம். சும்மா இப்படியே வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிற பேச்சு கிடையாது. உங்கள் ஒவ்வொரு தடவையும் புது புது விதத்தில், புது புது முறையில் உங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய கிருபையால்
நானாக எதுவும் சொல்லவில்லை, அனைத்தும் குர்ஆன் ஆயத்தை கொண்டே நான் பேசி வருகின்றேன். நான் உங்களுடன் பேசுவதற்கு என் கடுத்த முகத்தை கிழக்கிலும் மேற்கு திருப்பணும் நான் சொல்றதுக்கு. அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆன் பய மக்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த அல்லாஹ் சொன்ன பேச்சை தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் கண்ணால் உண்மையா பொய்யா பார்த்து கொண்டு தான் வருகின்றீர்கள். படிங்கப்பா 21:56 ஒரு முக்கியமாக இது படிச்சிருப்பீங்க. ஏன்னா சொல்லிட்டு வந்த சொல்லி கொடுத்துறவங்களுக்கு அதை நீங்கள் குறித்து வச்சு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாக்கிரதை. இப்போ யாரும் எல்லாம் போட்டு விட்டீங்க. இப்போ 2வது முறையாக சொல்கிறேன், இப்போமா எழுதி கொள்ளுங்க. படைப்பை கண்ணால் பார்க்காதவரை நீ நம்ப மாட்டாய், அல்லாஹ்வை நம்ப மாட்டாய். எழுதுகிறங்க. அவனுடைய படைப்பை நீங்கள் கண்ணால் பார்க்கும் வரை, அவன் படைப்புகளை எவ்வாறு படைக்கிறான் என்பதை நீங்கள் கண்ணால பார்க்கும் வரை நீங்கள் உறுதி கொள்ள மாட்டீர்கள் இந்த குர்ஆன் மீது. அப்போ இந்த குர்ஆன் மீது இருந்து உறுதி கொள்வதற்கு நீங்க கிழக்கிலையும் மேற்கிலையும் தலை தீட்டுக்கு போறீங்களா? ஆட்டம் பாட்டம் தமாஷ் பண்ணி போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். உலகம் நடக்க விஷயம் பார்த்தீங்களா? என்ன ஆட்டம் போட்டுன்னு பார்த்தீங்களா? நீ எதில் இருக்கிறாய், எந்த வழியில் இருக்கிறாய் என்று நீ எந்த காலத்திலும் மக்கள் சொல்லவே முடியாது. எவ்வளவு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் ஒரே வரியில் அமைத்து விட்டான் பார்த்தீர்களா? இப்ப கிழக்கு மேற்க திரும்பிட்டு இருந்தாரு, வானங்கள் படைப்பதற்கு இப்ராஹிம் நபி. யோசிப்பா சொல்லுங்க, படிங்கப்பா. 56 21 56 21:56. அப்படி அல்ல, உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் ஆவான், அவனே அவற்றை படைத்தவன். இதற்கு சாட்சியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று இப்ராஹிம் கூறினார். பார்த்தீங்களா? வானங்களுக்கும் பூமிக்கு அவனே இறைவன். இதை சாட்சியாக நான் இருக்கின்றேன். அவன் தான் படைச்சான், அதை நான் பார்த்தேன். இது சாட்சியா நான் இருக்கிறேன். சாட்சி சொல்பவர்களில் நானும் ஒருவன். ஆகவே நம்ம நசீர் சொன்ன மாதிரி நபி முஹம்மதும் பார்த்திருக்கின்றார். இவருடைய கூற்றின்படி, இப்ராஹிம் கூற்றின்படி சாட்சி சொல்பவர்களில் நானும் ஒருவன் தான். உன்னை நல்ல பேர் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்கன்னு அர்த்தம். ஓப்பனா இப்ராஹிம் சொல்றார், குர்ஆன் சொல்றார். அப்போ இப்ராஹிமை எப்படி பின்பற்றுவது? அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் கண்ணால் பார்த்தேன் படைச்சது, எனக்கு அல்லாஹ் எனக்கு செஞ்சு காட்டேன். எப்படி நான் படைச்சேன் பார், எப்படி வானத்தை உருவாக்கினேன், எப்படி பூமியை உருவாக்கினேன் பார், படைச்சதை பார், செஞ்சு காட்டு. நான் செஞ்சு முடிச்ச பிறகு இவருக்காக செஞ்சு காட்டுனா ஆண்டவன். அதான் படைச்சாச்சு, திருப்பி ஒரு படிக்கிறது உங்க மனசு ஓடும் கிடையாது. நான் எப்படி படைச்சுக்காரன் உனக்கு காட்டுறேன் பார் அப்படின்னு காட்டி காட்டுறான் ஆசைப்பட்டவங்களுக்கு. பார்த்தீங்களா? நாம் எவ்வாறு முந்திய படைப்பை உருவாக்கினோம், பின் தோன்றுகளை எவ்வாறு உருவாக்கினோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆதமை முதலில் எந்த உருவத்தில் படைத்தோம், பின்னர் அந்த உருவம் மாற்றப்பட்டது. இப்பொழுது உடல் இருக்கும் உடம்பு தான் இப்பொழுது. ரெண்டையும் நீங்கள் பார்க்கவில்லைன்னு கேட்குறேன். நான் படைச்சு காட்டுறேன். நான் ஆதமை முதல் உருவம் எப்படி படைச்சேன் அதை காட்டுறவனுக்கு சொல்கிறானே, பார்க்கவில்லைன்னு கேட்குறானே. பார்த்தீங்களா? இதை என்னைக்காவது நீங்கள் ஒழுங்காக குர்ஆனை ஓதி பார்த்தீங்களா? வானங்களின் பூமி ஆட்சியை நாம் அவருக்கு காண்பித்தோம் அப்படின்னு வருது 6வது சூராவில் 75. அது எனக்கு எழுதி பக்கம் எழுதிருங்க. இந்த 21:56 பக்கத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல நபி இப்ராஹிம், அந்த வரியை அண்டர்லைன் பண்ணி
அதுக்கு பக்கத்தில் 6ல் 75 எழுதிருங்க. அவர் உறுதியான நம்பிக்கை உடையவராய் ஆகும் பொருட் வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியை இப்ராஹிமுக்கு காண்பித்தோம். படைப்பை பார்த்தாச்சு. இப்போ நீ எப்படி ஆட்சி பண்றேன்னா அதை பார்க்க வேண்டாம். நான் இப்ராஹிம் காட்டினேன், இப்ராஹிமுக்கு நான் எப்படி ஆட்சி பண்ணேன்னு பார் என்று அல்லாஹ் அவருக்கு காண்பித்தார். அப்போ இப்போ இதை நாம் அடையணும். இதை 6ல் 75 நாமும் அடைய வேண்டும். நிறைய பேர் புதிதாக வந்திருப்பீர்கள், அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியது கடமை. இந்த விஷயத்தை மறந்தால் ஒழுங்காக எழுதி கொள்ளுங்கள். 6ல் 75 இஸ் ஈக்குவல் டு 7ல் 185 எழுதிங்க. முதல் நம்பர் 6ல் 75 இஸ் ஈக்குவல் டு 7ல் 185. இது உங்களுக்கு இப்ராஹிமுக்கு கொஞ்சம் சத்தம் வராம பார்த்துக்கிறோங்க. இப்ராஹிமுக்கு எப்படி அல்லாஹ் அவங்க ஆயத்து சொல்றாங்க, ஆயத்து நம்பர் சொல்றாங்க சார், ஏதோ சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? 40 கொஞ்சம் நம்பரை கேட்டு படிக்கல. இப்போ யாராவது அவங்க சொல்ற நம்பர் எனக்கு சரியா வழங்க மாட்டேங்குது. நீ கேட்டா படிக்கல. அவங்க சொல்ற நம்பரை வாங்கி படிச்சு காட்டு. யாரும் படிச்சு காட்டுங்கள. சொல்றாங்க காக்கா. நீங்கள் உறுதி உடையவர்களாய் இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன். அவ்வளவுதான் காக்கா. இப்போ சார் 44ல் 7 அது 8 9ல் ஏதாவது வருதா? 44ல் 8 9 ஏதாவது வருதா? சரி, பரவாயில்லம்மா, நல்ல நம்பர் தான். இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் நீங்கள் குர்ஆன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ 7ல் 185 படிங்க. இது நாம் அனைவருக்கும். இப்ராஹிமுக்கு எப்படி அல்லாஹ் வானங்கள் பூமி படைப்பு ஆட்சியெல்லாம் காட்டினானோ நாமும் பார்க்க வேண்டும். ஒரு வழியே கிடையாது, நாமும் பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? இதுக்கு தலையை திருப்பணுமா? இந்த பக்கமும் அந்த பக்கம் தலையை திருப்பணுமா? படிங்க. 7 ஆமா, 7ல் 185, 7ல் 185. வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? அவர்களுடைய தவணை நெருங்கி இருக்க கூடும் என்பதையும் இதற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள்? எடுப்பிலேயே எந்த பாடத்தை, எந்த விஷயத்தை ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் அறிந்து கொள்ள வேண்டும், பார்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பதை கவனித்தீர்களா? என்ன சொல்றான்னு பார்த்தீங்களா? இது என்ன சாதாரண காரியமா? இதைதான் மூமினான ஆணும் பெண்ணும் முதலில் நிறைவேற்றுவார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு தூய்மையான இறைவனின் தூய்மையை நீங்கள்
நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். இந்த தூய்மையை அடையாதவரை இந்த குர்ஆனை எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. பதிலாக உங்கள் முகத்தை கிழக்கிலும் மேற்கும் எல்லா பக்கம் திருப்பிக்கிட்டு நாய்மார் அலைய வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. அறிந்தவன் புரிந்தவன் ஓதியவன் எதை எப்படி நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வான். புரியாதவன் முட்டாள் கூட்டத்திலே சேர்த்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டு மரணத்தை அடைவான். நீங்கள் இந்த குர்ஆனை ஓதி முதலில் செய்யக்கூடிய காரியம் வானங்கள் பூமி படைப்பின் ஆட்சியை பற்றியும், அல்லாஹ் எவ்வாறு வானங்களையும் பூமியையும் படைத்து எவ்வாறு ஆட்சி செய்கின்றான் என்பதை பற்றியும் நீங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இது அறிவதற்கு கிழக்கிலையும் மேற்கிலையும் முகம் திருப்புறீங்களா யோசிப்பார்கள். மேலும் அல்லாஹ் படைத்த மற்ற பொருள்களையும் அவன் நோட்டமிட வேண்டும், கவனிக்க வேண்டும். அனைத்து படைப்புகளையும் அவன் கவனிக்க வேண்டும். எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு என்பதை அவன் உள்நோக்கி பார்க்க வேண்டாமா? கவனித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஜிக்ர் செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். அவன் படைத்த மற்ற பொருள்களை நோட்டமிட வேண்டாமா? மேலும் அது மட்டுமல்ல, அவனுடைய தவணை காலம், எவ்வளவு நாள் நான் இந்த உலகத்தில் வாழ்வேன், எப்பொழுது நான் மரணம் அடைவேன் என்ற விஷயத்தை அவன் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். நான் எப்பொழுது மரணம் அடைவேன் என்பதை அவன் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அவனுடைய தவணை காலம் எப்பொழுது முடியும் என்பதை, இந்த 3 விஷயங்களையும் நீ தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆட்சியை பற்றி முற்றிலும் நீ அறிந்திருக்க வேண்டும். எப்படி ஆட்சி செய்கிறான் இந்த படைப்பால் அறிந்திருக்க வேண்டும். அவன் படைத்த பொருள் அனைத்தையும் நீ பார்த்திருக்க வேண்டும். 3வது, உன்னுடைய மரணம் எப்பொழுது ஏற்படும், உன்னுடைய தவணை காலம் எவ்வளவு காலம் வாழ்வாய் என்பதை முற்றிலும் அறிந்தது. 3 விஷயங்களையும் நீ தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் உன்னுடைய மரணம் முடியும் முன். இதுவே உன்னால செய்ய முடியவில்லை, அல்லாஹ் சொல்ல, இதுவே ரொம்ப ஈஸியான காரியம், எளிதான காரியம், யாரும் செய்யலாம். இதுவே உன்னால் செய்ய முடியவில்லை, நீ எப்படிப்பா இந்த குர்ஆனை ஓத போற? இந்த சாதாரண சின்ன விஷயமே உன்னால செய்ய முடியல, ஈமான் கொள்ள முடியல, நீ எங்க மற்ற 6235 ஆயத்தை நீ எந்த காலத்தில் போது எப்ப நீ நம்ப போய் செயல்படுத்த போற நீ என்று நம்மை பார்த்து கேட்கின்றான். திருப்படிக்க அந்த ஆயத்தை சோமன் 85. வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? அவர்களுடைய தவணை நெருங்கி இருக்க கூடும் என்பதையும், இதற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள்? இதுவே இன்னைக்கு வரை நம்பிக்கை கொள்ளலை. காரணம், இதுவரை இந்த ஆயத்து ஒரு கண்ணில் படவே இல்லை. என்னமோ சொல்ற ஆண்டவன், சரி நம்மளுங்க இதெல்லாம் படிக்கணும் என்று உங்கள் போக்கு போயிட்டு, இதுவே ஒன்று நம்பிக்கை கொள்ள. நீ சாதாரண விஷயம், நீ பெரிய விஷயம் நம்ப போற, நீ என்னத்தை ஓதி என்ன செய்ய போற? போதுமா? எப்படி ஒதுக்கலாம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே?
குரான் எப்படி போகின்றது, உங்கள் எவ்வாறு குரான் இழுத்து செல்லுகின்றது, அழைத்து செல்லுகின்றது என்பதை பார்த்து கொண்டீர்களா? நீங்கள் ஓதும் முறையை குறிப்பு அறிந்து ஓத வேண்டும். அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்க வேண்டாம். நீங்கள் 185 படித்து விட்டும் 6ல் 75 படைத்து விட்டும் அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்க வேண்டாம். என்ன இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி செய்த, நம்ம என்ன தேவையில்லை ஷைத்தான் வேலையை பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் வேலையை பண்ணி கொண்டிருக்கின்றோமே. எங்கே ஆக்ஷனு, பாடி ஆக்ஷன், கைகள் ஆக்ஷன் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு இது எப்படி செயல்படுத்துவது? இப்படி இல்லைப்பா, நீங்கள் அப்படியே உயர்ந்த ஸ்தானத்தில் போயிட்டே இருக்குன்னு உங்கள்கிட்ட பூமி அப்படியே கலந்துடணும். பூமி உங்கள்கிட்ட கலந்து போயிடணும். உயர்ந்த ஸ்தானத்தில் வந்துடணும். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்த ஒருத்தன் கிடையாது. படித்த பின்னர் தேவைப்படுகிறது. இப்படிதான் வாழ்க்கை மாற்றி தீர வேண்டும், இப்படிதான் வாழ்ந்து தீர வேண்டும், வேறு வழியே கிடையாது என்ற உண்மையின் பக்கம் வந்த பின்னர் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. நாம் அனைவருக்கும் இதுதான் வழி. அவ்வளோ எளிதாக நீங்கள் சொர்க்கம் சென்றுவிட முடியாது. நீ உன்னை படைச்ச இறைவன் யார், அல்லாஹ், இந்த வார்த்தை முழு விவரம் விளக்கம் என்ன என்பதை தெரியாமல் நீ எந்த காரியத்தையும் செய்து முடியாது. ஜாக்கிரதை இருந்துக்க என்று எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ். உங்களுக்கு இப்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாக தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். அல்லாஹ்வின் கிருபையால் ஒவ்வொருத்தரும் மனதில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அர்த்தம். அவங்க சொந்த விஷயம். இப்படியாக ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் செல்ல வேண்டும். இப்போ சொல்லுங்க, இதை விட்டுட்டு கணவன்மார்களும் மனைவிமார்களும் இந்த குரான் படி நடக்க செய்ய போகின்றீர்களா? இல்லை. எங்கள் சொந்த பந்தம்லாம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்வோம். எங்கள் சொந்த பந்தம்லாம் கிழக்கு மேற்குமே தலையை தூக்கி ஆடிக்கிட்டு போய்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்து போயிட்டு அதான் நாங்கள் செய்வோம். அப்படி செய்ய போகின்றீர்களா? தாராளமாக நீங்கள் செய்து கொள்ள, எந்த குறையும் அல்ல வைக்க மாட்டான். உங்களுக்கு வேண்டியதை பூர்ணமாக கொடுப்பான். இந்த உலகத்தில் சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? என்ன முடிவெடுக்க போறீங்க? என்ன முடிவெடுக்க போறீங்க? எழுதி கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்கள். 2156 6ல் 75 7ல் 185 அவங்க சொன்னாங்கல்ல 44ல் 7 6 அந்த நம்பர் எல்லாம் எழுதிக்கிறேங்க. திருப்பி படிங்க. 44ல் 8 காக்கா. அதை எழுதிக்கிறேங்க. எல்லாத்துக்கும் மொத்த உருவமா அதுக்கு உருவம் அமைப்பது என்றால் 2ல் 177 2ல் 177 ஒட்டுமொத்த வாழ்க்கையே 277 அடங்கிவிட்டது. ஒரு தக்குவா உடைய மனிதன் எப்படி இருப்பான் என்று விபரமாக 7 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வரிசையா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எடுத்தெடுப்பிலேயே நீ யார் என்று உலகத்தை காட்டாதே, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட காட்டாதே, எதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, விடையும் தர முடியாது, செய்தும் காட்ட முடியாது என்று ஆரம்பிக்கின்றான். 177 ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிடலாம். மற்ற 1 2 3 4 5 6 7 எல்லாம் நீ செயல்படுத்தி காட்டணும். ஆகவே இப்பொழுது விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும். எப்படி ஓதவேன் விஷயத்தை இப்பொழுது தெரிந்திருப்பீர்கள். மேற்கொண்டு படி, அடுத்த படி 3ல் 3வது சூரா.
சூரா 59. ம். அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. இப்போ அதுக்கு முந்தைய ஜாலிக்கு நத்துரு அலைக்கும் விநாயக ஜிக்ருல் ஹக்கீம். நான் ஓதி காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்த ஜிக்கரை கொண்டதே நான் ஓதி காட்டுறேன் நபியே. ஜிக்கராக தான் உன்னை பேசுகிறேன். இது விஷயம், இது எழுதிக்கிறங்க. அல்லாஹ் உங்களுடன் பேசும் பொழுது உங்கள் சொந்த பாஷையில பேச மாட்டான். எல்லோரும் பேசுவது என்றால் எந்த மனிதனும் பேச முடிவு செய்தால் அவன் ஜிக்கர் மூலம்தான் உங்களுடன் பேசுவான். ஜிக்கரை கற்றுக்கொண்டவன் மட்டும்தான் அல்லாஹ் பேசுவான். வேற நீங்க பேச தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்திலையோ வேற எந்த மொழியிலும் பேச மாட்டான். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பக்கத்தில் 87:9 எழுதிக்கிறீங்க. ஜிக்ரு பயனளிக்குமாயின் அவர்களுக்கு ஜிக்ரு செய்வீராக என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். ரசூலும் உங்களுடன் பேசுவதென்றால் ஜிக்ர் மூலம்தான் பேசுவார். அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது அல்லாஹ் சொல்லுகின்ற ஆயத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. ذَلِكَ ذِكْرٌ 87ல 9 and 10 படிங்க. 87. ஆகவே ஜிகிர் பயனளிக்குமாயின் நீர் ஜிகிர் செய்வீராக. அஞ்சுபவன் விரைவில் ஜிகிரை ஏற்பான். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வா உடையவனாக இருக்கின்றானோ அவன் விரைவில் சீக்கிரத்தில் ஜிக்ரை கற்றுக்கொள்வான், ஜிக்ரை புரிந்து கொள்வான். ஜிக்ர் இல்லாமல் இந்த குர்ஆன் கிடையாது. ஜிக்ரை வைத்துக் கொண்டுதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு விஷயம் இந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், குர்ஆன் மீது ஈமான் கொண்டால், இந்த குர்ஆன் படி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தால், இவ்வாறாக அல்லாஹ் விதியை, கண்டிஷனை ஏற்படுத்தியிருக்கின்றான், வரம்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த வரம்புகளை பேணி கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய 9 கட்டளைகள். ஒரு கட்டளை வரம்புகளை பேணி கொள்ள வேண்டும். அதில் நீங்க தாராளம் பார்க்கலாம். 9வது சூராவில் 1:1-2 அது 9 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த 9வது விஷயங்களை வரம்புகளை பேணி கொள்வார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் எந்த விதத்தில் அணுக வேண்டும், புரிய வேண்டும், செயல்பட வேண்டும், அதிலே உறுதியாக இருப்பார்கள். கிழக்கிலோ மேற்கிலே தலையை திருக்க மாட்டார்கள். புரிஞ்சுக்கிறீங்க? அவர் போகுங்கிற இந்த இடத்துக்கு போய் அதை செய்யணும், அந்த இடத்துக்கு போய் அதை செய்ய பேச்சே கிடையாது இஸ்லாத்தில். அதான் கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் புண்ணியம் கிடையாது என்றால், இதற்கு அங்கே போகணும், இதுக்கு இங்கே போகணும், இதுக்கு இந்த காரியத்தை செய்யணும், அதுக்கு அங்கே போய் அதை செய்யணும், எல்லா கெட்ட செயலும் நிறைஞ்சிருக்குதுல இன்னைக்கு. எதுவுமே கிடையாது. தூய்மையான செயல் நிறைந்த புண்ணியம் என்பது கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் கிடையாது என்று எடுப்பிலேயே ஆண் சொல்லி ஆரம்பம் செய்கின்றான். சரி, இப்போ இது பேசுகிற வரை ஒழுங்கா புரிஞ்சுக்கிங்க. இதில் நீங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டும். இப்பொழுது புரிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்கள், பெண்கள், கணவன், மனைவி இன்னொரு புரிஞ்சிருப்பீங்க. குர்ஆன் இந்த மாதிரி இருக்குது. நம்ம அநியாயமாக நம்ம தப்பாக பேசிட்டோம் கணவனை பற்றி, நம்ம தப்பாக பேசிட்டோம் மனைவியை பற்றி பேசிட்டோம். புரிஞ்சுக்கிறங்க.
நான் குர்ஆனை ஓதி அவங்க சரியா என்று கணவன் மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை பார்த்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான முறை. இந்த சண்டை சச்சரவு பேச்சை குர்ஆன் எடுத்த பிறகு சண்டை சச்சரவு குறை சொல்ற பேச்சே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அதில் தான் உறுதியாக நிற்கணும். ஆணும் பெண்ணும் உங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாதீங்க. ஆணையும் சொல்லிக் கொள்கின்றேன், பெண்ணையும் சொல்லிக் கொள்றீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க போகல இப்படி கேட்காதீங்க, நீங்க அதை செய்யலை கேட்காதீங்க. சாக்கை அனுப்புங்க, எச்சரிக்கை அனுப்புங்க. ஏன்னா நம்ம நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆக நீங்கள் யாருக்கும் யாரும் பயப்பட தேவை, அல்லாஹ் பயந்தா போதும். நீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பயப்பட தேவை கிடையாது. எல்லோரும் அல்லாஹுக்கு பயந்து கொண்டால் போதும். அதான் சிறந்த வழி, அதான் நேர்மையான வழி, அதான் இப்ராஹிமுடைய வழி. இன்ஷா அல்லாஹ் பேஸ்னில்லாஹ் அடுத்த கிளாஸில் இன்னும் வேகமாக நல்ல விஷயங்களே சொல்லுகின்றேன். நீங்கள் ஒத்துழைத்தால் இன்னைக்கு பேசியதிலிருந்து ஒவ்வொருத்தரும் முழு கேள்வி உண்மையான கேள்வித்தோடு எடுக்கணும். இப்படிப்பட்ட இருக்குதே, இது என்ன செய்ய இப்படி போயிட்டு இருக்குதே, உலகமே கெட்ட வெளில போயிடுச்சு, நீ வா, உன்னை எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டான். இங்க பெருக்கு 10-15 பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்கள, நீங்க இனி உறுதியளிக்க வேண்டும். இங்க பெருக்க ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டால் நீங்க அல்லாஹ்வை செல்வதற்கு வேகமாக முனைந்து பாருங்கள். பேஸ்னில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதை பொறுமையாகுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.